கேரளா டு மணாலி பண்ணில் இன்றைக்கி 104வது நாள். நேற்று நம்ம ஒரு மனஸ்ட்ரியில் தங்கியிருந்தோம். அந்த மனஸ்ட்ரி காமிக்கிறேன். நேற்றே காமிச்சேன். இங்கே தான் அந்த நமக்கு தங்க இடம் கொடுத்த மாங்க தேடி அலைஞ்சு மனஸ்ட்ரி ஒரு ரவுண்ட் அடித்து அப்புறம் கடைசியில் கண்ணாடி போடுற ஒரு மாங்க இருந்தாரே அவரை தெரியும். அவர் எங்கேன்னு கேட்டு அப்புறம் அவர்கிட்ட குட் பை சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். காலையில் குளிச்சாச்சுங்க. நல்லா குளிர், கையெல்லாம் வரைச்சிருச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. நல்லா குளிச்சுட்டு நீ கிளம்ப வேண்டி தான். மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. சின்சான் சைடு போகுமா திருப்பி டூப் சைடு போகுமா அப்படின்னு. சின்சான் வெறும் 83 கிலோமீட்டர் தான். சின்சான் இல்லை சியாச்சன் வார் மெமோரியல் போகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இது ஃபுல் அவுட்ரு. நான் திருப்பி 83 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி இங்கேருந்து 200 கிலோமீட்டர் டு தாங்கு வில்லேஜுக்கு போயிட்டு அது ஏகப்பட்ட சுற்று. இன்னொன்று அங்கே போயினா நான் பார்டருக்கு போயிருக்கேன் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் போகணுன்னு ஆசை தான். ஆனால் லேல நிறைய செலவாகுது. என்னால் சமாளிக்க முடியல செலவை. அதையும் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ டூக்கை நோக்கி போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, பயணிக்கலாம். பாருங்க என்ன லேண்ட்ஸ்கேப்பு. எல்லாம் நம்ம ஃபோட்டோலையும் வீடியோலையும் பார்க்குறதோட சரி. இந்த ஏரியாவில் இந்த பெரிய நிறைய இடத்துல இருக்குது. வர்ற வழியில் எங்கே திரும்பினாலும் இருக்குது. வர்ற வழியில் ஒரு பெரிய பத்தையே இருந்துச்சு. நம்ம அங்கே பார்த்ததோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் சாஸு இதெல்லாம் செய்வாங்களாம். நல்லா அழகாக இருக்கானுங்க. இங்கே நிறையா டங்கீஸ் இருக்கானுங்க. அங்கே பாருங்களேன். நேற்று இங்கே தான் குளிக்கலான்னு நினச்சேன். நல்ல வேலை மானஸ்ட்ரியிலே குளிச்சுட்டு வந்துட்டேன். சரியான குளிர், அருமையான இருக்கா. சில பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. பீனட் பட்டர் உண்மையிலே. ஓகே, புத்தர் கோயில் இருக்கா. இப்போ தான் உள்ள ஆளுங்கள்லாம் போனாங்க. வெளியில் மினி வில்லேஜ் லைப்ரரி வருஷல் போட்டு உட்காரதுக்கு ஒரு குட்டி லைப்ரரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க அழகா. இந்த சாண்டோன் லேக் அப்படின்னு சொல்லி இந்த சைடு இருக்குது. ஒட்டகரை எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும். பெருசாக எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த மானஸ்ட்ரியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதாவது நல்லா அவுட்டில் இருக்கா, பார்த்துட்டு எப்படியோ திரும்பி நம்ம டூக்குள்ளே சைடு போகலாம். சின்ன மேலே நம்மளுக்கு ஓவராக இலக்குது. ஓகே, நம்ம ஒரு 19 கிலோமீட்டர் போயிடலாம். நம்ம இந்த சைடு இருந்து வந்தோம். அப்படியே இங்கிட்டு போனாலே இப்படியே நம்ம இந்த சைடு போனோம். ஓகே, போகலாம். இது நம்ம வந்தது பனாமிக் சுமர். அங்கேருந்து நம்ம வந்தோம். நம்ம இப்போ போக போகிற ரூட்டு இது பிஸ்கிட்டே 15 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் ஹுண்டார், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஹண்டர்லாம் ஃபோட்டோ பார்த்துருக்கேன். தோசி, அதை தாண்டி நம்ம போகணும். போகலாம். कहाँ पर हो? देखो कम पार जा रहा है रेल के साथ, दिखा दिया. திஸ்கிட் மானஸ்ட்ரிக்கு போகலாமா? நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ இந்த மானஸ்ட்ரி நோக்கி உள்ளே போகலாம். ஓகே, ரூட் இப்படி போய் ஜிக்ஸாக்னு 3 ரவுண்ட் அடிக்குது. பொறுமை கிடையாது எனக்கு. ஒரு சிப்ஸை உட்காந்து சாப்பிட்டேன். அந்த அங்கே ஒருத்தர் நடந்து வர்றாரு பாருங்க. இப்படி இதில் ஏறி போயிடலான்ட்ருக்கேன். ஓகே, ஒரு சின்ன வியூ பாயிண்ட் டிஸ்கிட் மானஸ்ட்ரியில். இதுக்குலேருந்து தான் வந்தோம். இதுக்கு இந்த மலைக்கு அங்கிட்டு தான் நேற்று தங்கியிருந்தோம். அந்த சைடு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், சாரி 33 கிலோமீட்டர் சம்திங்கில். ஓகே, இந்த ரோட்டில் தான் வரணும். நம்ம வந்து அப்படி குறுக்க ஏறி வந்துட்டோம். போகலாம். ஓகே, தளபதி அங்கே இருக்காப்புல, நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த திஸ்கிட் மானஸ்ட்ரி வந்தாச்சு. புத்தர் சிலை நம்ம வர வழியில் நிறையா பார்த்தோம். ஆனால் எதுக்குமே போகல. இதுக்கு தான் வரணும்னு இருக்குது. இந்த பையனுக்கு கொடுத்து வச்சுருக்கு நம்ம வர்றது. ஓகே, கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி போகலாம். ஓகே, இதுதான் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட். உண்மையிலே தரமாக இருக்குது. மித்தது கொஞ்சம் கீழே இருந்துச்சு. இது நல்லா மேலே ஒசரத்தில் இருக்கா. இங்கே இருந்து ஃபுல் மவுண்டன்ஸ் தெரியும். சரியான வியூ பாயிண்ட். இங்கே ஒரு மூலையில் ஏதோ விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெல்லா என்ன ஏதுன்னு தெரியல. நல்லா அழகாக இருக்கானுங்கள்ல.
நம்ம ஊர் சைடுக்கு கழுதை காஞ்சி போயிருக்கும். இவங்க நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு இருக்கானுங்க. தொட்டு பார்ப்போமா? பயப்படுறானுங்க. வேண்டாம். பாய். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த சாண்ட் டியூன்ஸ், நுப்ரா வேலியோட சாண்ட் டியூன்ஸ். கேமல் ரைடு அதெல்லாம் நடக்கும், சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கலாம் சதற விட்ருவானுங்க இங்கே வர்றவனுங்களாம். நமக்கு தான் அந்த அளவுக்கு ஒன்று விற்ற தெரியல. ஓகே, இன்னும் தான் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. நான் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் என்னை யார் நடிச்சு எங்கடா போகிற ஏறா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, ஒரு தயிர், ஒரு ஆலு பரோட்டா, ஒரு டீ சாப்பிட்லாம். இந்த மணல் மேட்டில் ஒரு சவுண்டு கேட்குது பாருங்களேன், அதை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. மணலுக்குள்ளே இருந்து பபுள்ஸ் வெடிக்குது. பபுள்ஸ் வெடித்து கொஞ்சம் மண்ணெல்லாம் தள்ளுது. நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போது உள்ள பபுள்ஸ் உள்ளேருந்து வெளியில் வந்து டம்முன்னு வெடிக்கும்ல, அது மாதிரி வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் கூலிங்காக இருக்கிறனால உள்ளே போய் கொஞ்சம் மாய்ஸ்டர் சேவ் ஆகி இப்போ வெடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடிக்கிற வெயிலில் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் வெடித்து வெடிக்கிற மாதிரி டப்புன்னு வெடித்து அங்கேருந்து விழுகுது. இது பூரா தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. குளிக்கலாம். திருப்பி வரும்போது நமக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா தப்ப வேண்டியதான். தண்ணி கரெக்டாக குளிக்கிற பதத்தில் தான் போகுது. அதாவது ஃப்ளோ அதிகம் இல்லை, நம்ம நல்ல ஒய்டாக இருக்குது, கல் எல்லாம் இருக்குது, நல்லா குளிக்கலாம். பட் இந்த ஏரியாவுக்குள்ள வந்தோன்னா இழுத்துட்டு போயிடுவோம். ஓகே, போகலாம். ஓகே, இப்போ தோசி ஏர்பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் உள்ள இராணுவ ஆர்மி ரேஞ்ச் இடத்துக்கு. நம்ம அந்த ஹுந்தார் சம்திங் அந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் லிஃப்ட் ஏறி பிரதாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்கே நம்ம நடந்து வந்துட்டு போது மிலிட்ரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு என்ன அப்படி போகிற என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரித்து இப்படியான்னு சொல்லி நமக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாரு. ஜூஸ் வாங்கி கொடுத்து வெயிட் பண்ணேன். அப்படின்ட்டு நம்ம ஆர்மி ஆஃபீஸர்லாம் அங்கே டியூட்டி மாற்றுவாங்கள்ல, அந்த வண்டி வரும் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் அந்த தோசி ஏர்பேஸ் முடிய அந்த வண்டி போச்சு. அதில் நம்மளை பிக் பண்ணி விட்டார். முன்னாடி இருந்த டிரைவர் பக்கத்தில் இருக்க 2 பேருமே தமிழ். ஒருத்தர் திருநெல்வேலிக்கார், இன்னொருத்தர் எந்த ஒன்று நான் கேட்க மறந்துட்டேன். தூக்கி பின்னாடி அள்ளி போடுங்கடா அப்படின்ட்டு தூக்கி போட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து இறங்கிட்டேன். முதல்ல ஆர்மி வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்தது இதான் ஃபஸ்ட் டைம். நான் கேட்டே கொடுக்கல இதுக்கு முன்னாடி. இந்த முறை அவரே என்னை ஒருத்தர் மறைச்சி என்னை ஏற்றி விட்டுறாரு அந்த இருந்தவரே. ஓகே, பயணிக்கலாம். ஒரு கார் இருந்து கேட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு மானஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு எப்படியாவது போக முயற்சி பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. போயிட்டு ரிட்டர்ன் ரொம்ப வாய்ப்பு கிடச்சி அங்கே போகணும். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மலைக்கு மேலே இருக்குது. எனக்கு ரூட்டே கண்ணுக்கு தெரியல. எப்படியாவது ட்ரை பண்ணலான் இருக்கேன், பார்ப்போம். ஆனால் அங்கேருந்து இருக்குன்னு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னார். இங்கே ஒரு லோக்கல்கிட்ட கேட்டேன். ஆனால் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம வதக்கப்படுவோம். ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு காலையில் டயத்தில் இந்த சைட் ரீச் ஆனோம்னா அதிகபட்சம் ட்ரை பண்ணுவோம். அதை உண்மையிலே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மண்ணை குமிச்சு வச்ச மாதிரி மணல் மேடு இருக்குது. அங்கிட்டு ஸ்னோ இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு இருந்து தான் அங்கிட்டு வந்தோம். இந்த சைடு உள்ள மலைக்கு ஐயோப்பா பிரமாண்டமாக இருக்குது. இங்கிட்டு பாருங்க, மணலை குமிச்சு வச்ச மாதிரி மணல் மேடு இருக்குது. அது கூடால கல். அங்கிட்டு கொஞ்சம் தலைவன் கருங்கும்புன்னு வர்றேன். என்ன கதையாக போகிறோம்னு தெரில, பார்க்கலாம். இது ஒரு அருமையான ரிவர் ஓடுது. அங்கே மாதிரி பிரிட்ஜு, இந்த மானஸ்ட்ரி அங்கே இருக்குது. இதான் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது பாருங்க. டுக் சைடு ரோடு கிடையாது, எனக்கு தெரியும். இப்போயாவது கொஞ்சம் தூரம் ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் சுத்தமாக ரோடு கிடையாது. செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். பரவாயில்ல. ஆனால் நமக்கு நல்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிற ஆளுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படினாலும் போயிடுவோம். இந்த சைக்கிள் எல்லாம் வருவாங்க, ஐயோ வேறு லெவல். இந்த ப்ரோ ஒர்க்கர்ஸ் இங்கே பாருங்கள், டென்ட் பிச் பண்ணி இப்படி தங்கி தான் இந்த இடத்துக்குலாம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல். ஓகே, இந்த சைடு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தானே ரோடு நல்லா இருக்குது. அங்கிட்ட அப்போ ஏதோ கொலாப்ஸ் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது போடுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் ஆகியிருப்பாங்க. இங்கிட்டலாம் இப்போ குவாரி நடந்துகிட்டு இருக்கு. குவாரி வேலை இங்கே இருக்கிற கல்லையே அரைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போகிற வழியில் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அங்கிட்டு வர்ற வழியில் காரில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு.
2 கல்லுக்கு நடுவுக்குள்ளேருந்து ஒரு கல்லுக்குள்ளேருந்து விழுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா நடுவில் ஒரு சின்ன வேலி. ஓகே, இந்த தண்ணிலாம் எங்கேருந்து வருதுன்னா அதுக்கு மேலே இருக்க கிளாசியர்லேருந்து பனி உருகி தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு. கீழே அப்படியே ஆறு ஓடி இந்த ஆறு பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதான் நம்ம வந்த காரு. நம்ம ஐயா இங்கே போனார், ஆளே காணோம். இதுதான் நம்ம கார், அந்த கார். ஓகே, டுர்டுக் வில்லேஜ் வந்தாச்சு. அருமையான ஒரு லிஃப்ட் கிடச்சி அவர் டுர்டுக் வில்லேஜுக்காரன் டேரெக்டாக நம்ம டுர்டுக்கே வந்துட்டான். என்னமோ பெரிய ரிமோட்டாக ஒன்றும் இல்லாமல் அனாதை பயலாக இருக்குமே நினச்சேன். பார்த்தா இங்கே ஒரு மினி சிட்டியே இருக்குது. அவ்வளோ ரெஸ்டாரண்ட், அவ்வளோ இது, அவ்வளோ ரோடு வருது. நம்ம நினைக்கிற மாதிரி எந்த இடமுமே கிடையாது. நான் போன பயணத்தில் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. எல்லாம் மக்கள் நடமாட்டம்லாம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நம்ம டுர்டுக் வில்லேஜ் ரீச் ஆயாச்சு. அங்கே ஒரு கேட்டு ஒரு இடத்துல டென்ட் பீச் பண்ணியாச்சு. இப்போ அங்கே தான் சாப்பிட போகிறோம். அண்ணன் தான் நமக்கு சாப்பாடு தராரு. நம்ம சாப்பிடலாம். ஓகே, வீடியோ எடுக்கல. இங்கிட்ட ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. மைனஸில் இருக்குது அந்த தண்ணியெலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை மைனஸ் இருக்காது, பட் பயங்கரமான கூலிங். இதான் நம்ம டென்ட்டை தொட்டு பார்த்தா தெரியும் பனி விழுகுதா இல்லையான்னு. இல்லை, பனி இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஓகே, நம்ம இங்கே தான் டென்ட் பிச் பண்ணியிருக்கோம். தூங்க வேண்டியதான், தூங்கலாம்.